எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பூவின் சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த வேப்பம்பூ வந்து ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் கிடைக்கும். இந்த வேப்பம்பூவை பறித்து நல்லா நிழலில் காய வச்சு நல்ல ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கணும். இல்லை பொடியாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். இதை காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல நல்லா கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வாய்வு கோளாறு, வயிறு உப்புசம், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். மாதவிடாய் டைமில் வந்து இந்த பொண்ணுங்க வந்து இந்த வேப்பம்பூ பொடியை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது அந்த கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள், கர்ப்பப்பையில் ஏதாவது புழு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து அது வெளிவர ஆரம்பிச்சிடும். அடுத்தது நமக்கு சர்ம நோய் இருக்குது அப்படின்னா இந்த வேப்பம்பூவை கொஞ்சமாக எடுத்து அந்த ரிங் வார்மிங் மாதிரி வரும்போது அந்த வேப்பம்பூவை எடுத்து பொடியை எடுத்து நம்ம சின்னதாக நல்லெண்ணெயில் குழச்சி அது நம்ம அந்த இடத்துல போடும்போது நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குங்க. அடுத்தது பல்லு வலி இருக்கும்போது வேப்பம்பூ அந்த பொடியை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம நல்லா வாய் கொப்பளிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே வந்து அந்த பல்வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா கொஞ்சமாக உருட்டி அந்த தண்ணியோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ ஏதாவது கலந்து அந்த சொத்தப்பள்ளி இருக்க இடத்துல நீங்கள் வச்சு அடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாவே அந்த வலி வந்து நம்ம படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வேப்பம்பூ ரசம், வேப்பம்பூ சாதம் இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடலில் இருக்க பூச்சிகள் வந்து செத்து போயிடும். குடல் வந்து சுத்தமாகவும் மலச்சிக்கல் வந்து நீக்கும். அடுத்தது வாயு தொல்லை இருந்தாலும் சரியாயிடும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலும் சரி, பெரியவங்களுக்குனாலும் சரி, மோஷன் போகிற இடத்துல அந்த வெடிப்பு இருக்கும். அந்த வெடிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், துத்தி இலை வந்து தடவுனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு சேர்ந்து வேப்ப இலையும் சேர்ந்து தடவுங்க, இன்னும் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். துத்தி இலையினுடைய பயன்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேப்பம்பூவை வந்து இந்த டைமில் ஏப்ரல் மேலே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் பறித்து காய வச்சுக்கோங்க. நல்லாவே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.